திட்டங்கள் எதையுமே தாவேக்கா அரசு செயல்படுத்தல. இது ஒரு புது கட்சி. அந்த சிஸ்டம் தெரியாத உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது புரியாது. இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, அவர் ஓவராலா எல்லா மக்களுமே நம்ம மக்கள். நம்மளை எதிர்த்தவங்களும் சேர்த்து தான் நம்ம ஆட்சி பண்ண போறோம். அன்பை மட்டுமே விதைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். எந்த இடத்துல அவர் வெறுப்பை காட்டி நீங்க பார்த்து திட்டங்கள்லயே முன்னாள் முதலமைச்சர் பேரை நீக்கிற விஷயங்கள்லாம் நம்ம அது பார்க்கிறோம். அவர் பேர் வச்சுக்கிட்டாரா? தமிழ்நாட்டில் நீங்க என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த நல்ல திட்டங்களை அப்படியே மெயின்டைன் பண்றதுல நல்லா நாங்கள் அதை டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? விவசாயிகள் அது எங்களுக்கு ஏமாற்றம் தானே சொல்றாங்க. கிடையாது. ஏமாற்றங்கள் விவசாயிகள் யார் சொன்னா? எந்த விவசாயிகள் சொன்னா? விவசாயிகள் திமுக சார்ந்து பேசுறவங்க தான் சொல்றாங்க. நம்ம சார்ந்து பேசுறவங்க தான் சொல்றாங்க. விவசாயிகள் எல்லாருமே விவசாயிகள் தான். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு கட்சி பண்ணல. எந்த கட்சி பண்ணுச்சு? வரலாறுல எந்த கட்சி பண்ணிருக்கு? கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திருமிகு தமிழ் குமரன் அவர்கள். சார் வணக்கம். 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 யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் நடத்திட்டு வர்றோம் அப்படின்னு தாவேக்காலிருந்து நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் பிரதான எதிர்க்கட்சிகள் 2 எதிர்க்கட்சிகள்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள் எதையுமே ஆளும் அரசாங்கம் பேசுகிறதே இல்லை, ஒரு டேக் டைவர்ஷன் டாக்டிக்ஸை தான் இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த 3 மாத ஆட்சியை தாவேக்கா அரசாங்கத்தோடத? 3 மாத ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எதிர்கட்சிகள் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா, ஒரு கட்சி தான் சொல்ல முடியும். 2 கட்சியெல்லாம் கிடையாது. ஒரு கட்சி, அந்த கட்சியோட டைப்பில் மற்ற எல்லா கட்சியும் இருப்பாங்க. இதுதான் இப்போ இருக்க எதிர்கட்சி. அந்த வகையில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 3 மாத ஆட்சி எப்படி இருக்குது, இந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நடவடிக்கைகள்லாம் என்னவா இருக்குது, விஜய் சாரோட ஆக்டிவிட்டி என்னவா இருக்குது, அவர் மக்கள் சந்திப்பு எப்படி நடத்துகிறாரு, மக்கள் என்னவா எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஆட்சியை விஜய் சார் கொடுத்துட்ருக்காருன்றது மக்கள் தெரியும். எதிர்கட்சிகள் குறைகள் பேசி தான் ஆகணும். அதுதான் அவங்க அரசியல். அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. எதிர்க்கட்சிகள் மட்டுமே இல்லை, தாவேக்காக்கு கடந்த முறை ஏப்ரல் 23 ஓட்டு போட்டவங்களே நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரண்ட் பில் ரூம் ரெண்டே 12,000 தான், ஆனால் கரண்ட் பில் 20,000 வந்திருக்குது இந்த மாதத்தோடது. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சீரியல் நடிகை ஒருத்தவங்க கூட போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். இந்த மாதிரி எங்களுக்கு கரண்ட் பில்லு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எகிரி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கங்கே மக்கள் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, டெல்டாவில் விவசாயிகள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சொத்து வரி உயர்வுக்கு எதிராக இப்போ அஃப்கோர்ஸ் திரும்ப பெற்றிருக்காங்க. கொஞ்ச நாள் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிராகவும் மக்கள் போராடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது மக்கள் போராட்டமே இல்லை, மக்கள் முழு முதலாக 100% சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட முடியும். இல்லை, போராட்ட களங்கள் தமிழ்நாடு ஒரு போராட்ட களம் நிகழ்ந்த எல்லாருமே அந்த போராட்ட உரிமை இருக்குது. அதை தமிழ்நாடு என்றைக்குமே வரவேற்கும். இது எந்த அரசாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும். ஆனால் எந்த காரணத்துக்காக போராடுறாங்கன்னு ஒன்று இருக்குது, யாரை எதிர்த்து போராடுறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள், இப்போ தமிழ்நாடு மக்கள் அங்கங்கே போராட்டம் நடக்குது, அது இன்றைக்கி நிகழ்த்தப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது. இது ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதை தீர்க்கணும்னு தான் தாவேக்கா அரசு வந்திருக்கு. 3 மாதம் தான் ஆயிருக்கு. 3 மாதம் தான் ஆயிருக்கு. டைம் கொடுங்கன்றதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாருமே எவ்வளோ நாள் தான் டைம்னு கேட்பீங்க. ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது, பிரச்சனையோட வீரியம்னு ஒன்று இருக்குது. அந்த வீரியம் இப்போ இபி பில்லு எனக்கு கூட தான் அதிகமாக வந்தது. ஆனால் சிடிஆர் சார் என்ன சொல்லியிருக்காரு, 12 லட்சம் போன வருஷத்தில் 12 லட்சம் பேருக்கு இந்தமாரி ஹையாக வந்திருக்கு. இந்த டைம் 9 லட்சம் பேராக மாறி இருக்கு. இப்போ அந்த ரேஷியோ குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம்னா, போன வருஷம் 12 லட்சம் பேருக்கு இந்தமாரி ஹையாக வந்திருக்கு, அது குறைக்கப்பட்டிருக்கு. இன்னமும் இந்த கம்ப்ளைண்ட் நான் முடிச்சிடுறேன். இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அதிகமாக வருதுன்ற இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அது சரிபார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. திமுக காரர்கள் சொல்றாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திமுக மட்டும் சொல்லல, இல்ல எதிர்க்கட்சிகள் சொல்ல திமுக காரர்கள் சொல்றாங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எதிர்க்கட்சி ஆப்வியஸா கவர்மெண்ட் கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு.
தாவேக்காவிற்கு வாக்களித்தவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை இல்ல சொல்லும்போது தாவேக்காக அது என்ன வாக்களித்தவர்கள் மாதிரியான யாரு ம். நீங்க பாத்தீங்களா? சரி, அவங்க பேசக்கூடிய வெளிப்படையா பேசக்கூடிய இல்ல நான் தாவேக்காக நான் சொல்ல முடியும். இப்ப நான் வந்து தாவேக்காக திமுகவுக்கு போடல. ம். நான் ஓட்டு போடல. நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன். நான் இப்ப சோசியல் மீடியாலயும் எதுலயும் வந்து நான் இல்ல ஓப்பனா நீங்க சொல்லுவேன். பார்த்திருப்பீங்க நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி ம். வந்து நாங்க இந்த கட்சிக்கு தான் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போறோம்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க எல்லாம் அதே மாதிரி ம். ட்ரெஸ் கோடோட ம். நம்ம வந்து எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு குறைய சுட்டி காட்டுறதுனால நம்ம அவங்கள தனிப்பட்ட முறையிலேயே தாக்குதல் நடத்துறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. யாரையுமே இங்க தாக்குதல் யார் தாக்குதல் நடத்துறா? ம். யார் தாக்குதல் நடத்துறான்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு தாவேக்காக பேசின அத்தனை பேரையும் இன்னைக்கு இருக்க எதிர்க்கட்சிகள் எவ்வளவு தாக்குனாங்க? ம். எவ்வளவு கொச்சையா பேசுனாங்க? நம்ம அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இது வந்து எல்லாமே நம்ம மக்கள். விஜய் சார் வந்து பதவி ஏற்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. நம்மள எதிர்த்தவங்களும் சேர்த்து தான் நம்ம ஆட்சி ம். பண்ண போறோம். சரி. அவங்களுக்கும் சேர்த்து தானே நல்லது தான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு விஜய் சார் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் மீட்டிங் முடிச்சிருக்காரு. அது தாவேக்கா பாக்கெட்டுக்கு மட்டுமா போகுது? ம். கிடையாது. Investors தாவேக்கா meet சொல்றீங்க. இன்வெஸ்ட் பேஸ் அந்த அமௌண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு? தமிழ்நாடு மக்களுக்கு. அதை வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு முதலமைச்சர். அப்ப ஆப்வியஸா கான்ஸ்டிடியூஷன் வந்து ம். எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நீங்க ஆட்சியை ஆமா. நடத்தணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன். ஆமா. அதனால நான் வாக்களித்தவர்கள் அந்த 1,72,00,000 பேருக்கு தான் நான் ஆட்சி நடத்துவேன்னு சொல்ல முடியாது. அது ஆப்வியஸாவே. அப்படி அதனால சொல்லவும் எந்த முடியாது. முதலமைச்சரா விஜய் சார் இருந்தாலுமே அப்படியான அதான் ஆளும் சொல்லுவாங்க. கிடையாது. ம். அப்படி சொல்லவும் முடியாது. விஜய் சார் அப்படியான ஆளும் கிடையாது. இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல. அவர் வந்து ஓவராலா எல்லா மக்களுமே நம்ம மக்கள். ஓகே. அன்பை மட்டுமே விதைக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. எந்த இடத்துல அவர் வெறுப்பை காட்டி நீங்க பாத்தீங்க? ம். இல்ல சார், திட்டங்கள்லயே வந்து முன்னாள் முதலமைச்சர் பேரை நீக்கிற விஷயங்கள்லாம் நம்ம அது பார்க்கிறோம். அவர் பேர் வச்சுக்கிட்டாரா? ம். வெற்றின்னு கொண்டு வர்றாங்கல்ல. வெற்றி தானே. வெற்றி காமனான வார்த்தை தானே. கலைஞருங்கிறதோ அம்மாங்கிறதோ அதுவும் பொது சொல் தானே. இல்லையே. அது கலைஞர்ன்றது வந்து அவரோட பட்டப்பெயர். சார் அப்ப பார்த்தோம்னா நீங்க விஜயோட பேர் வந்து இன்னொரு மொழியாக்கத்துல வேற லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா வெற்றின்னு தான் வரும். அப்படி அப்ப அப்படி பார்க்க இது முடியாது. இது ஏதாவது ஏன்னா ஒரு வெற்றிங்கிறது இல்ல, பொது இல்ல, சொல்னு இல்ல. நம்ம சொல்றோம்னா வெற்றின்றது வந்து கலைஞருங்கிறதோ தமிழ்ல- திரைக்கலைஞர்னு ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ்ல இன்னைக்கு இல்ல. சினிமா துறை அவர் சினிமா துறையிலேருந்து வந்து ஒரு ஆள் ரைட்டா எல்லாருக்கும் தெரியும். சினிமா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை அந்த படத்தில் வர முதல் வார்த்தை வெற்றின்னு ஆரம்பிப்பாங்க டைலாக். இது சினிமாவில் இருக்க ஒரு விஷயம் எப்போவுமே. அப்போது இந்த கட்சி என்ன நினைக்குது ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அது வெற்றிலேருந்து வரணும். அதுலதான் அதனால தான் அவங்க சொல்றாங்க கட்சிக்கே வந்து இல்ல வெற்றின்ற அவங்க வார்த்தையை என்ன சொல்றாங்க பயன்படுத்துறாங்க. அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கீமை புதுசா கொண்டு வந்து அதுக்கு நீங்க வெற்றின்னு பேர் வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நாங்க உருவாக்குன ஸ்கீம் ரெண்டு கட்சியுமே சொல்றாங்க. ம். நாங்க உருவாக்குன ஸ்கீம்ல வந்து நீங்க அதுக்கு வெற்றிங்கிற வார்த்தையை இல்ல, ரொம்ப சேர்த்துக்கிட்டு தெளிவா ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க இவங்க அப்படிங்கிற என்ன விஷயத்தை சொல்றாங்க சொல்றாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறது இதில் ரொம்ப தெளிவாக ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் கொண்டு வந்த எங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தீங்க அந்த நல்ல திட்டங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுல நல்லா நாங்கள் வந்து அதை டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ம். நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க என்ன மெயின்டைன் பண்ணீங்கன்னு ஒன்று இருக்குது. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் அதிகமான மக்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக கொண்டு போய் சேர்க்கறதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் ஓப்பனாக அங்கேயே சொல்லிட்டாரு. அம்மா ஆட்சியில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. டிக்ளேர் பண்ணிட்டாரு. கலைஞரை கொண்டு வந்ததுல இதெல்லாம் எங்களுக்கு ஓகே தான் சொல்லி மகளிர் உரிமை தொகையில வெறும் மகளிர் உரிமை தொகைன்னு தான் வருது. அதை நம்ம பாக்குறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம்னு மாறிடுச்சு. எந்தெந்த விஷயங்கள் நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இது நல்ல விஷயம்தான். இதை நான் அரசியல் சார்ந்தெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு மக்களோட வரி பணத்துல உருவாக்கப்படுற ஒரு திட்டம். அதுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கணுமே தவிர ஒரு தனிநபர் பெயர் இருக்கக்கூடாது. அவங்க யாருமே வந்து தனிநபர் கிடையாது. யாரு? எம்ஜிஆரோ காமராஜரோ அப்படி நீங்க ஒருவேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பேரை வைக்கிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான். ஒரே விஷயம். அந்த விஷயத்தை தொடங்கினவங்கன்றது மரியாதைக்காக ஆரம்பத்துல காமராஜர் அந்த காலை உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தது இல்ல. காலை உணவு திட்டத்தோட கிரெடிட்ஸ் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு தான் போகணும். மதிய உணவு திட்டம் தான் காமராஜர் கொண்டு உணவு வந்தது. திட்டம் அது சத்துணவு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. அப்ப நீங்க அது எம்ஜிஆர் கொண்டு வந்தது. சரியா? மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தது. இன்னைக்கு காலை உணவு திட்டம் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. இது டைமென்ஷன் ஏன் பேர் மாறிட்டே போகுது? பண்றது அதுலதான் அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா இந்த திட்டங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு நீங்க மாத்துறீங்க. விஷயம் சிம்பிள். இந்த திட்டங்கள் மக்கள் வரி பணத்தில் நடக்குது. ரைட்டா? அதுக்கு ஒரே பேர் தமிழ்நாடு அரசு சார்ந்த ஒரு சிஸ்டம் ஒரே இது அப்படியே மெயின்டைன் பண்றது என்ன தப்பு?
3 மாத ஆட்சியை வந்து மக்கள்கிட்ட போய் கேளுங்க, மக்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டெல்டாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத அரசு கவனத்தில் எடுத்துக்கிறதா? ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வந்திருக்கணும், இன்னைக்கு ஆகஸ்ட் மாசமே வந்துருச்சு. ஆகஸ்டோட கிட்டத்தட்ட மிட் மந்த்தில் நம்ம இருக்கிறோம், இன்னும் தண்ணி வரலை, விவசாயம் இங்கே பண்ணவே முடியலை அப்படிங்கிற ஒரு குறைய டெல்டா விவசாயிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஏற்கனவே வந்து பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, இப்போ வந்து தண்ணியும் வரல, மோட்ரு போட்டால் கூட செலவாகுது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசப்படலையோ? பிரச்சனைகள் பேசப்படல, ஆக்டிவிட்டியில் இருக்குது, மூமெண்ட்டில் இருக்குது எல்லாமே. நம்ம அதை தான் பார்க்கணும். இப்போ விஜய் சார் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடின உடனே நிதி நெருக்கடின்னு ஒன்று இருக்குது ஒரு விஷயத்துக்கு. ஒரு அரசு முன்னெடுத்து ஒரு 3 மாதம் நடந்திருக்கு. இந்த 3 மாதத்தில் அவர் 50,000 ரூபாய் வரைக்கும் உனக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணிட்டார். இது ஃபர்ஸ்ட் மூவ். விவசாயிகள் வந்து அது எங்களுக்கு ஏமாற்றம்னு தானே சொல்றாங்க. கிடையாது, ஏமாற்றங்கள்னு விவசாயிகள் யார் சொன்னா? எந்த விவசாயிகள் சொன்னா? விவசாயிகள் திமுக சார்ந்து பேசுறவங்க தான் சொல்றாங்க, நம்ம வந்து சார்ந்து பேசுறவங்க தான் சொல்றாங்க. இதற்கு முன்பாக பொதுமக்களும் அவங்க விவசாயிகள், அவ்வளவுதான். விவசாயிகள் எல்லாருமே விவசாயிகள் தான், எனக்கு அந்த அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்கள சில பேரை சில அரசியல் கட்சிகள் பயன்படுத்து, அது எல்லா காலத்திலும் நடக்கும். திமுக போராட்டங்கள் எல்லாமே தாவேகா தூண்டி விட்டு தான் நடந்துச்சுன்னு தாவேகா அப்படி பிரிச்சு பார்க்கல, எல்லா விவசாயியும் ஒன்னாதான் பாக்குது. அவங்களுக்கான தீர்வுகளை அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும் தான் வேலை பார்க்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இது. இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு கட்சி பண்ணல. எந்த கட்சி பண்ணுச்சு? வரலாறுல எந்த கட்சி பண்ணிருக்கு? ஆட்சிக்கு வந்து அந்த 1000 ரூபாய் நம்ம பேசுறோம், எவ்வளவு நாள்ல கொடுத்தீங்க நீங்க? சார் 1000 ரூபாய் 1.5 வருஷம் ஆச்சு. இல்ல நான் சொல்றேன், இல்ல 2 வருஷம் வந்து நீங்களோட உங்களோட நான் கூடுதலாவே சொல்றேன், அது 28 மாசம். அதுதான் சொல்றேன். இந்த 3 ஆனா என்ன விஷயம் சொல்றாங்க? இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா 3 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி, இது வந்து ஒரு புது கட்சி, அந்த அந்த சிஸ்டம் தெரியாத, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது புரியாது அவ்வளவு சீக்கிரத்துக்கு. அதை அடாப்ட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இந்த அடாப்டேஷனோட சேர்ந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டே வருது. இப்ப ஜூன் 12ஆம் தேதி வர வேண்டிய தண்ணி வந்து இப்ப வரைக்கும் வரல. அதுதான் அது வர்றதே வந்து ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் கடைமடையில வரும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எப்படி அந்த சைக்கிள் எப்படி ஒர்க் பண்ணுது, எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் அதுக்கு வேறு ஒர்க் பண்ணுறா, யாருக்கிட்ட அதை பேசணும், இதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். அதுதான் அதிமுக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் தமிழ்நாடு அதெல்லாம் பார்க்குற சக்தி கிடையாதுங்கிறாங்க. அப்படி சொல்லலை, இது நான் அதுதான் சொல்ல வரேன். இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க, மக்களுக்கான தேவைகளையும் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கான வேலைகள் இங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. அது எங்கேயுமே தோய்வடையல. இது கத்துக்கிறோம், நாங்க வந்து கோர்ஸ் முடிக்கிறோம், இப்படிலாம் டைம் எடுக்கல. மழைனால வந்து உபரி நீரை திறந்து விட போறோம்னு கர்நாடக அரசு ஒரு முடிவு எடுக்குது. உடனே தாவேக்கால இருக்கக்கூடிய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் மனசுக்கு வந்து அந்த வருண பகவானே வந்து நல்லது செய்ய முன் வந்துட்டாரு, தண்ணி திறந்து விட போறாங்க அப்படின்னு. அந்த தண்ணியே மேட்டூர் வரைக்கும் வந்துச்சா, இன்னும் திறந்து விட்ட மாதிரி ஒரு இண்டிகேஷனே நம்ம பார்க்கல. அப்படிங்கும்போது கஷ்டம் யாருக்கு அப்படின்னா விவசாயிங்களுக்கு. டெல்டா வந்து கிட்டத்தட்ட பாலைவனமாகும்னு கடந்த காலங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே வந்து 2017 வந்து சொல்றாரு, முதல்ல வல்லரசெல்லாம் அடுத்து விவசாயிகளுக்கான நல்லரசா இருக்கணும் அப்படின்னு. இப்ப தண்ணி வரல என்று சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு செயல்முறையில நீங்க பாப்பீங்க. இதான் என் பதில். விவசாயிகள் இந்த ஆட்சியில ரொம்ப சிறப்பாகவும், தமிழ்நாடு விவசாயத்தில் செழித்தோங்கிற ஒரு ஆட்சியாகவும் இந்த ஆட்சி கட்டாயம் இருக்கும். இது என்னுடைய உறுதிமொழியாகவும் நான் சொல்கிறேன். இவர் போய் சந்திச்சு பேசுறதே இங்கே நிறைய பேர் விமர்சனம் பண்ணீங்க. ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? இவ்வளோ காலமாக வந்து இன்னைக்கு என்ன டெக்னாலஜியில் இருக்கோம் நம்ம. அந்த காலத்தில் மினிஸ்டர்ஸ் முதலமைச்சர்லாம் லெட்டர் எழுதினாங்க. காரணம் டெக்னாலஜி அவ்வளோதான் இருந்தது, கடிதம் மூலியமாக தான். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி என்ன? இன்னைக்கும் நீங்க கடிதம் ஒரு மனுஷன் டெக்னாலஜியை புரிஞ்சு, இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை புரிஞ்சு ஒரு வாட்டி பேசி பார்ப்போம்ன்ற ஒரு முயற்சி எடுக்கிறாரு. கர்நாடக முதலமைச்சர் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது ஏன் சொல்றாரு? இன்னைக்கு இது வரைக்கும் நடந்திருக்காது. கடந்த காலங்களில் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுத்த பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. இந்த வாட்டி பேச்சுவார்த்தை ஒத்து வரலன்னு ஓபிஎஸ் சொல்றாருல்ல, பொதுப்பணித்துறை அமைச்சரா நான் இருக்கேங்கிற விஷயத்த சொல்றாருல்ல. ஒரு முதலமைச்சர் நான் நேரடியா போய் நான் பேசுறேன், ஒரு விஷயத்தை நான் முன்னே ட்ரை பண்றேன். இப்ப என்ன பாயிண்ட் நமக்கு வேணும்? தண்ணி வேணும். பேசுறோங்கிற முன்னெடுப்பு வந்து 2 மாநிலமும் சேர்ந்து எடுக்கணும். கர்நாடகா டோரை க்ளோஸ் பண்ணுது. எப்ப க்ளோஸ் பண்றாரு? ஃபர்ஸ்ட் அவரு போறாரா இல்லையாங்கிறதே சட்டமன்றத்துல சொன்னதுக்கு அப்புறம் தான் முதல்ல வர சொல்லியாச்சு, மீட்டிங் ஓகே பண்ணிட்டாங்க.
கடைசி டைமில் தான் அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வேணால் சூழ்நிலை சரியில்லை, காரணம் அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. இவர் படங்களை தேட்டரில் வந்து இது பண்ணுறாங்க, பேனர் கேட்குது. இதை வச்சு அங்கே ஒரு அரசியல் என்ன எல்லா காலத்துலையும் நடக்குது. அங்கே எல்லா காலத்துலையும் இந்த தண்ணியை வச்சு ஒரு அரசியல் நடக்கும். இப்போ இந்த அரசியல் சூழலை வச்சு காரணம் காட்டி அவர் வந்து அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணுறாரு. இது ஒரு முயற்சி. தண்ணிக்கு நான் வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை எடுத்து பார்க்குறேன். எனக்கு தேவை என் மக்களுக்கு தண்ணி, என் விவசாயிகளுக்கு தண்ணி. அதுக்கு நான் இந்த ஒரு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பண்ணலன்றதுக்காக இன்னொருத்தர் பண்ணுறது நீங்கள் தப்புன்னு சொல்லவே முடியாது. ட்ரை பண்ணுறோமே, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா என்ன பண்ண? ஓகே சார். அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, எதிர்கட்சியிலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, 3 மாதங்களில் பெரிய திட்டங்கள் எதையுமே வந்து தாவேக்கா அரசு செயல்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வெறுமனே அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை போய் ஆய்வு செய்கிறாரு, பார்வையிடுறாரே தவிர தாவேக்கா அரசுன்னு ஒரு திட்டங்களை கொண்டு வரலை. அதே மாதிரி வந்து நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே இல்லை, கேள்வியை முடிச்சிடறேன். நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லாருமே வந்து மகளிர் பேருந்தில் வந்து இலவசமாக பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, அனைத்து விதமான பேருந்துகள்லையுமே. ஆனால் அந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல. அப்போ தேர்தல் வாக்குறுதி எப்போ ஒன்று சொல்கிறோம், யதார்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் வேற இதுக்கு நம்ம கம்பேரிசனை சொல்ல முடியும். 3 மாதம் தான் ஆச்சா? நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதை நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்களா? 3 மாதம் தான் இருக்குது. நாங்கள் அது திட்டத்தை வந்து கைவிடலை. மக்களுக்கு நடக்காதுன்னு மக்கள் நம்பிக்கையாக இருக்காங்க. மக்கள் நம்பிக்கையாக இருக்காங்க, இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக செய்வாங்க. இதுக்கு வந்து எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, ஒரு 10,000 பஸ்ஸு கிட்ட பழுதடைஞ்சிருக்கு. அதை சரி பண்ணுற வேலை, ஏன்னா குவாலிட்டியான பஸ்ஸு கொடுக்கணுன்ற ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பெரம்பூரில் கூட அந்த டிப்போ புதுசாக பஸ்ஸுங்க இது பண்ணுறது எல்லாம் ஒர்க்கும் நடந்தது. ஸோ இது பஸ்ஸை புதுப்பிச்சு அதுக்கான நிதி வருமானம் வரும்போது இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப டைம் கிடையாது. இது ரொம்ப சைக்கிள். இந்த சைக்கிள் இருக்குல்ல, ஏன் இது வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், அந்த 1 வருஷம் இது எடுக்காது, 1.5 வருஷம் இது எடுக்காது. இது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடியும். ஏன் 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கவும் கூடாது. ஏன்னா இப்ப கோவிட் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல, கோவிட் மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கல. இல்ல, மரியவர்சன் அவர்கள் பட்ஜெட் செஷன் அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, 15,000 கோடி வந்து அரசுக்கு வந்துருச்சுன்னாரு. இது வரைக்கும் லீக்கேஜா இருந்தது. தங்கம் தினரசு முன்னாள் நிதியமைச்சர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, 15,000 கோடி எப்படி வந்துச்சு அப்படின்னு. உடனே வந்து இவர் டேட்டா சொல்லுவார், இந்த துறையிலேருந்து இப்படி வந்துச்சு, இந்த துறையிலேருந்து இப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வர ஆரம்பிச்சிருக்கு, நீங்க கேட்கறது கரெக்டு தான், வருங்கிறது எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், இந்த மாதிரி தான் சொல்றாரே தவிர 15,000 கோடி எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இன்னும் வெள்ளை அறிக்கை வரும், டீட்டெயில்டு கம்ப்ளீட்டா வரும். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. வெள்ளையறிக்கையினால மக்களுக்கு என்ன பயனுங்கிற கேள்வி. மக்களுக்கு இல்லை, மக்களுக்கு நன்மை தான். நம்ம திட்டங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமான்றது தான் மக்களுக்கு தேவை. மக்கள் வந்து உங்களுக்கே இது வந்து மக்கள் வெள்ளையறிக்கையோ இல்ல இந்த டீலிமிட்டேஷன் மாதிரி விஷயங்களையோ எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அன்றாட பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறது மக்களோட பிரச்சனை. நான் இதை தான் சொன்னேன், மக்களுக்கு நம்ம என்ன திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம், அதனால அவங்களுக்கு என்ன பலன், இதுதான் முக்கியம். அதை நோக்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த பதில், இந்த கேள்விலாம் வந்து எதிர்கட்சியா இருக்கிற நீங்க ஒரு அரசியலை கொண்டு வருவீங்க இல்லையா, அதுக்கான பதில் தான் இது, மக்களுக்கான பதில் கிடையாது. ஒருவேளை மக்கள்ல சில பேர் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கும் சொல்ற பதில் தான் சார். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப விரிவாகவும் பொறுமையாகவும் நிறைய பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.